ஹே ஆல், எல்லாத்துக்குமே ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஸ்கின்னை நம்மளும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு ஹாட் வாட்டரில் குளிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நம்ம குளிக்கலாம். நம்ம ரெகுலராக ஹாட் வாட்டரில் குளிக்கிறப்ப நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நேச்சுரலாக இருக்க ஆயில் கூட என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆயிரும், கம்மியாயிரும். ஸோ அதனால நம்ம அதிகமாக ஹாட் வாட்டரில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே சொல்கிறதாங்க, நம்மளோட ஸ்கின்னை நம்ம ட்ரையாக வச்சுருக்கவே கூடாது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருக்கணும். நம்மளோட பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் இன்டேக் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதிகமாக தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண. 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி பீஸா, பர்கர் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் ஸ்லீப். இது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நமக்கு ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம லைஃப்பில். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது நிறையா நமக்கு நோயை உண்டாக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கில் நம்ம ஆக்டிவாக இருக்கிறது, அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஓகேவா? அதாவது என்னென்னா, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் சூட்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நிறையா பேர் நிறையா க்ரீம்ஸு, நிறையா சன்ஸ்க்ரீன் நிறையா சஜஸ்ட் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த டைப் ஆஃப் க்ரீம் சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் என்னென்னா விட்டமின் சி. நம்ம நிறைய விட்டமின் சி சீரம் அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதை நம்ம விட்டமின் சியை நம்ம ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஓரல் இன்டேக்கில் நம்ம எடுத்துக்கணும் விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை. நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வெளியே போகிறோம் எங்கேயாவது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மேக்கப் போட்டுட்டு தான் போவோம். ஓகேவா? ஸோ அப்படி வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய மேக்கப் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னா, நம்மளுடைய ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம், சன் ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படின்னா நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்கார்ஃபு, க்ளவுஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னில் ஒரு சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும். அது ஹெல்த்தியாகவும் நம்மளுடைய ஸ்கின்னை மெயின்டைனும் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.